ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆ சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான கீ ஆன்சர் பப்ளிக் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அஃபிஷியல் கீ ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம், அதுக்கப்புறம் தமிழ் ரெண்டு மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பரும் வித் ஆன்சர்ஸோட, தட் மீன்ஸ் வந்து அஃபிஷியல் கீ பார்க்க போகிறோம். ஸோ இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லா 1 மார்க்கும் டேரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4th ஒன்றுக்கு மட்டும் கிரேஸ் மார்க். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்களா மட்டுமே போதும். இதில் பி மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 4th ஒன்றுக்கு மட்டும் எனி ஆப்ஷன் ஏபிசிடியில் எந்த ஆப்ஷன் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு கிரேஸ் மார்க். அப்போ 14 out of 14 எல்லாருமே கட்டாயம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது ஓவராலாகவே. ஸோ 14 1 மார்க் ரொம்ப எளிமையாக இருந்தது. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஸோ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, நீங்கள் 4மே எழுதியிருக்கணும்னு பற்றி நெசரி எனி 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் 2 மார்க். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 16க்கும் வந்து எனி 2 பாயிண்ட்ஸாக கொடுத்தேன். 17th வந்து ஓவராலாக 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் எனி 4 பாயிண்ட்ஸ். அப்போ 18th வந்து பார்த்தா 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எனி 4 பாயிண்ட். 19th வந்து பார்த்தா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எனி 2 பாயிண்ட். 20th வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ எனி 2 பாயிண்ட். 21க்கு வந்து 4 மே எழுதும். 22க்கு வந்து எனி 4 எழுதுனா போதும். 23rd வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, தட் மீன்ஸ் வந்து 10 வரைக்கும் கொடுத்துட்டு எனி 4 பாயிண்ட்ஸ். 24th அதே மாதிரி தான் 10 எனி 4 பாயிண்ட்ஸ். 25th வந்து 4 மேலே. 26th வந்து 5 பாயிண்ட்ஸ் 5 மேலே. 27th வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எழுதணும். 28 தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்கனாமிக்ஸில் உங்களுக்கே தெரியும் பார்த்தா மோர் டு நோவில் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தா 3 பாயிண்ட் எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதிருந்தப்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸ் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. 30th வந்து பார்த்தீங்கன்னா எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதிருந்தால் போதும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸு. அதே மாதிரி 31க்கு வந்து ஒவ்வொரு சைடு எனி 3 ஹெட்டிங்ஸ். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை கூட 4 ஹெட்டிங்ஸ் கொடுத்து ஏதாவது 3 ஹெட்டிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் வந்து 5 மார்க்கு. நெக்ஸ்ட் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா எனி 2 ரிலவென்ட் பாயிண்ட் இருந்தால் போதும் 2 மார்க் ஈஸியாக கிவ் ரீசன் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி 3 ஹெட்டிங், அதாவது 1 2 3 4 5 ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த 5 ஹெட்டிங் ஏதாவது 3 ஹெட்டிங் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 34 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைடு ஹெட்டிங் கொடுத்துட்டு எனி 5 பெனின்சுலர் ரிவர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் போதும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம், ஈஸியாக இது பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் எல்லாமே கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி 5 பெனின்சுலர் ரிவர்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் போதும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35 வந்து பார்த்தீங்கன்னா எனி 5 சாயில்ஸ், அதாவது 1 2 3 4 5 எல்லா சைடும் 6 7 நம்ம 8 சாயில் கொடுத்துட்டு ஏதாவது 5 எக்ஸ்பிளைன் பண்ணால் 5 மார்க். நெக்ஸ்ட் ரோட் பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் தான் 5 மார்க். ஏன்னா இருக்கிறதுல வந்து பார்த்து ரோட் பேஸ் சொல்லும் போது ரயில்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர் வேஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். நெக்ஸ்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டரில் ஸோ நமக்கு ஓவராலாக வந்து பார்த்தா 8 பாயிண்ட்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க, அது எனி 5 பாயிண்ட்ஸ் இருந்தப்போ 5 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 7 ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தா 7 பாயிண்ட். நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து புக் பேக் 7 பாயிண்ட் தான், 7 எனி 5 பாயிண்ட்ஸ் 5 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்பியோட கான்செப்ட் எனி 4 கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ 5 வந்து 6 கான்செப்ட் 7 கான்செப்ட்லேருந்து எனி 5 எக்ஸ்பிளைன் பண்ணால் 5 மார்க்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ன்னு எழுதினா 1 மார்க், டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் எழுதினா 1 மார்க். அதுக்கப்புறம் டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லா டேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் தான் 3 மார்க் ஓவரால் கம்பேரிசன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் டைம் லைனில் எந்த ஈவெண்ட்டில் ஏதாவது நம்ம எனி 5 ஈவெண்ட்ஸ் இந்த 1914 1916 1917 1918 அதை கம்பேர் 1920 கம்பேர் பண்ணக்கூடியது. 1920 வந்து பார்த்தீங்கன்னா 1940 வரைக்கும் இருக்க ஈவெண்ட்டில் எனி 5 ஈவெண்ட்ஸ் எழுதியிருந்தால் போதும், அது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எல்லாமே இருக்குதுல ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியதான். அடுத்து வந்து மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் எக்ஸாக்டாக குறிச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு 5 out of 5 கிடைக்கும். கட்டாயம் எல்லாருமே இதில் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்டிருந்தேன். தட் மீன்ஸ் வந்து பார்த்தா 40 38 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து காந்தி லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு இந்த ஹெட்டிங்கில் எனி 8 பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது, ஏதாவது 8 பாயிண்ட்ஸ் இருந்தால் அப்புறம் 8 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதில் ஜஸ்டிஸ் பார்ட்டில் ஃபஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டினா என்ன, அதில் வந்து பார்த்தா 3 பாயிண்ட்ஸ் தான், பார்த்தா 4 பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்து 6 பாயிண்ட் எனி 3 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எனி 5 பாயிண்ட்ஸ் தான் 5 மார்க். ஸோ ஓவராலாக நிறைய பேர் ஜஸ்டிஸ் பார்ட்டிஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ அது ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்தாங்க 8 மார்க். அடுத்து மேப் பாருங்கள், இந்தியா மேப் அவுட்லைனில் அந்த பிளேஸ் எக்ஸாக்டாக குறிச்சிருக்கணும், டெல்லி எல்லாமே நீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி குறிச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 out of 8 கிடைக்கும். ஸோ அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அவுட்லைனுக்கு அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே நீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேசஸ் வந்து எக்ஸாக்டாக இருந்தால் தான் நமக்கு 8 மார்க். ஓவராலாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டோம். ஆல்ரெடி சொன்ன 4th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரேஸ் மார்க், மற்றபடி மற்ற எல்லா 1 மார்க் ஈஸியாக. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இது எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம எழுதியிருக்கோமா சார், அவங்க சைட்லேயே கொடுத்து ஏதாவது 2 பாயிண்ட் எனி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். அப்போ ஸோ அது மட்டும் எழுதினா போய் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 28 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், அது ஆரம்பிச்சது அப்படின்னு தான் 1 மார்க். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முன்முயற்சி திட்டம் எழுதினா 1 மார்க். ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஃபில்லப்ஸ் டேரெக்டாக எழுதலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பயந்துக்கு வேண்டாம், நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதினேன். சைடில் பாருங்கள், ஏதாவது 5
5 தலைப்புகள் மட்டும் எழுதியிருந்தால் போதும், ஏதான ஒரு கருத்து எழுதியிருந்தால் போதும், அது மாதிரி கொடுத்துரு 3 தலைப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் டேரெக்டாக ஒரு எக்ஸாம்னா மண் வகைகள்லாம் ஏதேனும் 5 வகை மண், இது எல்லா மண்ணுமே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தா புக்கில் படிச்சிருமா, கைடில் அதெல்லாம் படிச்சிடும். ஸோ அதில் வந்து ஏதாவது 5 மண் வகைகள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து, ரயில்வே போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் பணிகள் மட்டுக்கான ஏதேனும் 5 மட்டும் எழுதியிருந்தால் போதும். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு ஏதாவது 5 எழுதணும். அதே மாதிரி பார்த்தா மொத்த நாட்டு உற்பத்தி அதுக்கான கான்செப்ட்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரி, அதுக்கான வரியோட வகைகள் எல்லா வகையிலும் எக்ஸ்பிளைன் பண்ணி காலக்கோடுக்கும் ஈஸியாக ஏதேனும் 5 நிகழ்வு எழுதியிருந்தப்போ இதை கரெக்டாக எல்லாமே 5 out of 5 எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மேப்பும் ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம் என்னென்னு எழுதிட்டு உப்பு சத்தியாகிரகம் எழுதி உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்து இயக்கத்தின் அம்சங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தா ஃபுல் மார்க் இதில் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சிகளோட தோற்றம் ஏதேனும் 3 கருத்துக்கள் எழுதிடணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கான்செப்ட் கீழே வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் செயல்பாடுகள்னா அதில் 5 நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் 5 பாயிண்ட் எழுதினா ஃபுல் மார்க். அடுத்து மேப் ஆல்ரெடி சொன்னோம், எக்ஸாக்டாக குறிச்சுனா மட்டும்தான் மேப் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்கேன், மேப் பிளேஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேப்பும் நீட்டாக குறிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக இருக்கணும். ஸோ ஓவராலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஆன்சர் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி சொன்ன கொஸ்டின் நம்பர் 4th ஒன்றுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் எல்லாருக்குமே 1 மார்க் ஈஸியாக கிடைக்கும். மற்றபடி கீ ஆன்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் தான் இருக்குது. நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து கோட்டேலி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோட்டேலி, ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் நீங்கள் இதில் வாங்கின மார்க்கை விட அதிகப்படியான மார்க் வரது நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் பப்ளிக்கில் எல்லா சப்ஜெக்ட்டும் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் தான் இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கான கீ ஆன்சரும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.